ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஹோம் ஸ்வீட் ஹோம் பாலா சேனல். இன்றைக்கி நம்ம ஹோம் ஸ்வீட் ஹோம் பாலா சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ரோஸ்டட் மக்கானா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு நான் கொஞ்சம் பட்டரை ஒரு கனமான பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மக்கானா நான் ஒரு 60 to 70 கிராம்ஸ் எடுத்திருக்கேங்க. அது எல்லாத்தையும் இப்போ நான் சேர்த்துட்டு ஒரு 7லேருந்து 10 மினிட்ஸ் கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா ஸ்லோவில் வச்சுருங்க. கேஸை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு கைவிடாமல் கிண்டுங்க. ரா மக்கானா யூஸ்வலாக ஏதாவது ஒன்று நமத்து போச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. நம்ம அதை ரோஸ்ட் பண்ணுறதுலே அது நல்லா க்ரன்ச்சி ஆகுங்க. நம்மளுக்கு தெரியும் ஒரு 7 to 8 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு முக்கால்வாசி நல்லா க்ரன்ச்சி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உடச்சி பார்க்கலாம், எல்லாம் எடுத்து சாப்பிட்டு கூட பார்க்கலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா க்ரன்ச்சி ஆகிடுங்க. அந்த டைமில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூளும் நான் ஆட் பண்ணுறேங்க. ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் வெறும் சில்லி பவுடர் ஆட் பண்ணலை. ப்ளஸ் சாட் மசாலாவும் நாங்கள் யூஸ் பண்ணாதனால அதை பண்ணல. உங்களுக்கு அந்த டேஸ்ட்லாம் பிடிக்குன்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டும் கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா திரும்ப கிண்டி விட்டுருங்க. இப்போ கேஸ் ஆஃபில் தான் இருக்குது. ஜஸ்ட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் எடுத்து அதை மேலே போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. பட்டர் கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்தனால அது அந்த மாதிரி புகை வருதுங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டா நம்மளோட ரோஸ்டட் மக்கானா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. பசங்களுக்கு இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். நல்லா ஹெல்த்தியானது கூட. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஹோம் ஸ்வீட் ஹோம் பாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்ப நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.